கரூரில் அரசு கலைக் கல்லூரியில் பேராசிரியர் தன்னை பாலியல் ரீதியாக திட்டியதாக மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தாந்தூன்றி மலையில் அரசு கலைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் காலை மாலை என 2 ஷிப்டுகளாக ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இக்கல்லூரியில் நியூட்ரிஷியன் துறை தலைவராக இருக்கும் ஜாகிர் ஹுசைன் என்பவர் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராகவும் கூடுதல் பொறுப்பு வகித்து வருகிறார். இவர் கல்லூரி நேரம் முடிந்த பிறகு மாணவிகளை தனது அறைக்கு வரச் சொல்வதாகவும் மாணவர்களிடம் அடையாள அட்டைகளை பிடுங்கி வைத்துக் கொள்வதாகவும் மாணவர்கள் எதுவும் கேட்டால் அவர்களை தேர்வில் மதிப்பெண்ணை குறைத்து ஃபெயில் செய்து விடுவேன் என மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. அத்தோடு தனக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்க முயல்வதாக கூறி அவர் மீது மாணவி ஒருவர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மாணவிக்கு ஆதரவாக மாணவர்களும் கல்லூரி வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த மாணவர்கள் பேராசிரியரின் செயல் குறித்து காவல் நிலையம் சென்ற மாணவர்களுக்கு டிசி கொடுத்து அனுப்பிவிடுவேன் என மிரட்டியதாக கூறியுள்ளனர். இக்கல்லூரியில் முதல்வர் இல்லாததே இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு காரணமாக இருப்பதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.